கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சூறாவளி காற்றுக்கு புடலங்காய் பந்தல் சேதம் அடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க தற்போது கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். வணக்கம் சிந்து. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கீழ்குப்பம் மேட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன். விவசாயியான இவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தனது 2 ஏக்கர் நிலத்தில் புடலங்காய் பயிரிட்டிருக்கிறாரு. இதற்காக 2 ஏக்கர் முழுவதும் பந்தல் அமைத்திருந்திருக்காரு. தற்போது புடலங்காய் நல்ல விளைச்சல் கண்டிருந்த நிலையில 2 நாட்களுக்கு முன்பு பெய்த சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் அந்த புடலங்காய் பந்தல்லாம் சாஞ்சு விழுந்திருக்குது. இந்நிலையில நேற்று மீண்டும் அந்த புடலங்காயினுடைய பந்தல் மறுபடியும் கூலி ஆட்களை வச்சு அதை சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வராங்க. மறுபடியும் இரவு பெய்த கனமழை காரணமாக, சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக மீண்டும் பந்தல் சாய்ந்திருக்கிறது. இந்நிலையில கடந்த இரவு மீண்டும் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் சூறாவளி காற்றுடன் வீசியதால் இந்த புடலங்காய் பந்தல் முற்றிலும் சரிந்து விழுந்து நன்கு விளைச்சல் கண்டிருந்த அனைத்து புடலங்காயும் முழுவதும் சேதமடைந்திருக்குது. இதனை கண்டு விவசாயி மாரியப்பன் மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறாரு. 6 மாத காலமாக விளைவித்து நல்ல விளைச்சல் கண்டும் பலன் பெறவில்லை என சூறாவளி காற்று மேலும் கீழே சேதமடைந்த 2 லட்சம் வரை நஷ்டம் ஏற்பட்டதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறாரு. தமிழக அரசு நேரில் விசாரணை செய்து நிவாரண உதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.